கடவுள் அருள் யூடியூப் சேனல் டிவியின் மூலம் அதிசய கற்பலும் அற்புத வாழ்வும் என்ற தலைப்பில் இன்று நாம் காணக்கூடிய ரத்னம் புதனின் ரத்னமாகிய மரகதம். மரகதம் என்பது பச்சை நிற வடிவமைக்கப்பட்ட ஒரு கல்லாகும். பார்ப்பதற்கு மிகவும் ரம்யமாக இருக்கும். ஒருவன் புத்தி பேதலித்து இருப்பானால் அவனுக்கு மரகதக்கல்லை அணிவது தோடு வடிவிலோ இல்லை கை மோதிரத்திலோ அணிந்து கொள்வது மிகவும் ஒரு உன்னத நிலையை தரும். இந்த மரகதம் புதனுக்கு அதிபதியாக வருவதாலும் மதுரை மீனாட்சி அம்மன் புதனின் தெய்வமாக இருப்பதாலும் இந்த மீனாட்சி அம்சத்தை கொண்டவர்கள் புதன் ரத்தினமாகிய மரகதத்தை அணிந்து கொள்வது மேன்மையை தரும். இப்போது ராசி ரீதியாக யார் யாரெல்லாம் மரகதம் அணியலாம் என்பதை நாம் பார்ப்போம். மேசராசிக்கு புதன் 3 மற்றும் 6 கூடிய ராசியாக வருகிறார். அந்த ராசியாதிபதி புதனும் செவ்வாயும் பகை கிரகங்களாக கருதப்படுவதால் மேசராசிக்காரர்கள் மரகத கல்லை அணியாமல் இருப்பதுதான் சாலச் சிறந்தது. இருப்பினும் இந்த மேசராசிக்காரர்கள் புதன் திசை நடக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த மரகத கல்லை அணிவதால் கல்வி கேள்வியில் அவர்கள் சிறந்து விளங்குவதற்குறான அது தன்மையை ஏற்படுத்தியுள்ளோம். ரிஷபராசிக்காரர்களுக்கு ரிஷபராசிக்கின் அதிபதியாக சுக்கிரனும் புதனும் நட்பு கிரகங்களாக வருவதால் இந்த மிதுனராசிக்கு ரிஷபராசிக்காரர்கள் மரகத பச்சை எப்பொழுது வேணாலும் அணிந்து கொள்ளலாம். ஒரு வெள்ளி மோதிரத்தில் அணிந்தால் கூட போதும், தங்கம்தான் வாங்க வேண்டும் இல்லை. காரணம் என்று கேட்டால் புதனும் சுக்கிரனும் நெருங்கிய நட்பு கிரகங்களாகும். அந்த வகையில் இந்த ரிஷபராசிக்கு புதன் 2 மற்றும் 5ஆம் இடத்திற்கு அதிபதியாக வருவதால் அந்த ரிஷபராசிக்காரர்கள் மரகதக்கல்லை அணிவதால் அவர்கள் வாக்கு வன்மை மேன்மையடையும். கல்வி கேள்வியில் சிறந்து விளங்குவார்கள். புத்திரர்கள் சீரும் சிறப்புடனும் தன்னை ஒரு நல்ல படிப்பாற்றல் கொண்ட திறமைசாலிகளை மாற்றிக்கொள்வதற்கு இந்த மரகத பச்சை என்பது மிகவும் ஒரு உன்னதமாக விளங்கும். ஆகவே ரிஷபராசிக்காரர்கள் எப்பொழுதுமே மரகத பச்சை அணிந்து கொள்ளலாம். அதுவும் போக ரிஷபராசிக்கு உண்டான சுக்கிரனின் வைரமான கல்லான வைரத்தோடு இந்த மரகத பச்சை அணிந்து கொள்வது சாலச் சிறந்தது. அடுத்தபடியாக மிதுனராசிக்காரர்கள் மிதுனராசிக்கு அதிபதியே புதனாக வருவதால் அவர்கள் எப்பொழுதுமே இந்த மரகத பச்சை அணிந்து கொண்டு இருக்க வேண்டும். அது அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக செயல்படும். அந்த பச்சை வண்ண நிறத்தில் கைகளில் மோதிரத்தை இணைந்து கொண்டு வாகனங்களை ஓட்டும் பொழுது எதிர்காலிகள் பார்வையில் அந்த ரத்தினம் படும். அவ்வாறு படும் பொழுது தங்களை எதிர்த்து வருவர்களாக இருந்தாலும் அவர்கள் தங்களை விட்டு விலகி செல்லக்கூடிய ஒரு தன்மையை இந்த மரகத பச்சை ஏற்படுத்தி கொள்ளும். கல்விகளில் சிறந்து விளங்குவர். உடலில் ஆரோக்கியம் சீரும் சிறப்புடனும் இருக்கும். தாய்மாமன் உறவு மேன்மை அடையும். ஆக மிதுனராசிக்காரர்கள் எப்பொழுதுமே மரகத பச்சை அணிந்து கொள்வது மிகவும் நன்மை பயக்கும். அடுத்தபடியாக கடகராசிக்கு அது புதன் 3 மற்றும் 12ஆம் அதிபதியாக வருவதால் புதனுக்கு சந்திரன் பகையாக வருவதாலும் இந்த கடகராசிக்காரர்கள் மரகதக்கல்லை அணியாமல் இருப்பதுதான் அவர்களுக்கு நன்மை பயக்கும். ஒருவேளை அந்த மிதுனராசிக்காரர்களுக்கு சந்திர திசை நடக்குமே ஆனால் அந்த சந்திரன் பாதகமான சூழ்நிலையில் இருக்குமே ஆனால் அந்த பாதகத்தன்மையை குறைத்து கொள்வதற்காக இவர்கள் அந்த மரகதக்கல்லை அணிந்து கொள்ளலாம். அடுத்தபடியாக சிம்மராசிக்கு அதிபதியான சுக்கிரனும் புதனும் நட்பு கிரகங்கள் தான். சுக்கிரனும் புதனும் சேர்ந்தாலே அதை புத ஆதித்ய யோகம் என்று சொல்வோம். நாம் இந்த ஜோதிடெல்லாம் படிக்கிறவங்களெல்லாம் கிட்டத்தட்ட சூரியன் கூட புதன் இருப்பார். சூரியன் புதனும் சேர்ந்து இருந்தாலே அவங்களுக்கு கொஞ்சம் ஜோசியம் வரும்.
இந்த மாதிரி தன்மையில் உள்ளவங்க வந்து புதன் திசை நடக்கும்போது இவங்க மரகத கல்லை போட்டுக்கிறதுங்கிறது வந்து ஒரு அதீத ஒரு நற்பலன்களை அவர்களுக்கு தரும். அந்த மாதிரி இவங்க சிம்மராசிக்காரர்கள் புதனின் திசாபுத்தி காலங்களில் அணிந்து கொள்வது சாலச் சிறந்தது. அடுத்தது கன்னிராசி. கன்னிராசிக்கு அதிபதியே புதனாக வருவதால் அந்த புதனின் ரத்னமாகிய மரகதத்தை கன்னிராசிகள் எப்பொழுதுமே கையில் அணிந்து கொண்டிருக்க வேண்டும். அந்த மரகதத்தோடு நீலம், வைரம் இந்த கற்களையும் அணிந்து கொள்ளலாம். அவ்வாறு அணிந்து கொள்வார்களே ஆனால் அவர்கள் வாழ்க்கையில் ஒரு பாக்கிய உன்னதியையும் ஒரு மேன்மையையும் அது ஏற்படுத்தும். ஆகையால் கன்னிராசிக்காரர்கள் எப்பொழுது வேணும் மரகதம் அணிந்து கொள்வது மிகவும் நல்ல விஷயம்தான். அடுத்தது சுக்கிரனோட துளாராசி. இந்த துளாராசிக்கும் புதன் வந்து ஒரு வகையில் யோகாதிபதியாக வர்றார், திரிகோணாதிபதியாக வருவார். விரயஸ்தானாகவே வந்தாலும் அவர் திரிகோணாதிபதியாகவும் அந்த புதன் வருவதால் இந்த துளாராசிக்காரர்கள் வந்து மரகத பச்சை எப்போதும் அணிஞ்சிருக்கிறது நல்ல விஷயம். தேவையற்ற விரயங்களிலிருந்து அவர்களை காத்து கொள்வதற்கு இது ஒரு மகத்துவபூர்ண அமைப்பாக அமையும். அடுத்தது விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு புதன் அஷ்டமாதிபதி மற்றும் 11ஆம் அதிபதியாக அந்த புதன் வருகிறது. இது அவ்வளவு நல்ல விஷயங்கள் அல்ல. ஆகவே விருச்சிக ராசிக்காரர்கள் மரகத பச்சை அணியாமல் இருப்பது தான் சாலச் சிறந்தது. அதற்கு அடுத்தபடியாக தனுசு ராசிக்காரர்கள். தனுசு ராசிக்கு புதன் மாரகாதிபதி பாதகாதிபதியாக வருவதால் தனுசு ராசிக்காரர்களும் மரகத பச்சை அணியாமல் இருப்பது தான் அவர்களுக்கு நன்மை பயக்கும். அதை மீறி அவர்கள் அணிந்து கொண்டார்கள் ஆனால் குடும்பத்தில் தேவையற்ற குழப்பங்களும் பிரச்சனைகளையும் வந்து ஒரு பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டுவிடும். அதே சமயம் புதனின் மகாதிசை அந்தர புத்தி நடக்கும் பொழுது மரகத பச்சை அவர்கள் அணிந்து கொள்வது அவர்களுக்கு ஒரு நற்பலன்களை தரும். அடுத்தபடியாக மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்கு அதிபதி சனியும் புதனும் நட்பு கிரகங்களாகும். அது மட்டுமல்லாமல் புதன் ஒரு பக்கம் 6ஆம் அதிபதியாக வந்தாலும் பாக்கியஸ்தானாதிபதியாகவும் அந்த புதன் வருவதால் மகர ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே மரகதத்தை அணியலாம். அவ்வாறு அணிவதால் எதிரிகள் தொல்லை, கடன் பிரச்சனை, வியாதி வகைகளில் இருந்து அவர்கள் நிவர்த்தியாகி ஒரு உன்னதமான ஒரு பாக்கிய நிலையை அது ஏற்படுத்தக்கூடியதால் மகர ராசிக்காரர்கள் புதன் அணிவது சாலச் சிறந்தது. கும்பராசிக்கு திரிகோணாதிபதியாக அந்த புதன் வருவதாலும் அஷ்டமாதிபதியாகவும் வருவதாலும் திரிகோணாதிபதியாக வருவதால் அந்த கும்பராசிக்காரர்கள் மரகத பச்சை அணிந்து கொள்வது ஒரு குழந்தைகளின் தன்மைகளில் ஒரு மேன்மையான நிலைமையை தருவதோடு மட்டுமல்லாமல் குழந்தைகளை கல்விக்கல்வியில் சிறந்து விளங்க வைக்கும் ஆகையில் கும்பராசிக்காரர்கள் மரகத பச்சை அணிந்து கொள்வதும் நல்ல விஷயம்தான். அடுத்தபடியாக மீனராசிக்காரர்கள். மீனராசிக்கு 4 மற்றும் 7க்கு அதிபதியான புதன் பாதகாதிபதியும் வருவதால் மீனராசிக்காரர்களும் தனுசு ராசியை போன்று மரகத பச்சை அணியாமல் இருப்பது தான் சாலச் சிறந்தது. ஏனென்று கேட்டால் இதை அணிவதால் அவர்களுக்கு சுகம் கெடும். தாயார் சுகமும் களத்திர சுகத்திலும் பிரச்சனைகள் வருவதற்குண்டான சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருப்பதால் இந்த மீனராசிக்காரர்கள் மரகத பச்சை அணியாமல் இருப்பது தான் மிகவும் நல்லது. நான் மேற்கூறியபடி ஏற்கனவே அந்த மரகத கல்லை டச்சிங்கிங் வடிவமைப்பில் அமைத்து அதற்கு சுத்த நீரினாலோ பாலினாலோ கங்கை ஜலத்தால் அபிஷேகங்கள் செய்வித்து பச்சை பயிர் சுண்டல் நெய்வேத்தியம் செய்துவிட்டு புத காயத்ரியாக ஓம் கஜத்வகாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாது என்ற காயத்ரி மந்திரத்தை 108 முறை உச்சரித்து அர்ச்சனை செய்துவிட்டு ஓம் ஐம் பும் புதாய நமக, ஓம் ஐம் பும் புதாய நமக, ஓம் ஐம் பும் புதாய நமக என்று
புத பகவானின் மூல மந்திரத்தை 17,000 முறை, எத்தனை வருட விம்சோத்திரி வருடம் வருகிறதோ அத்தனை முறை ஜபம் செய்து சூரிய உதய நேரத்தில் வலதுகை சுண்டு விரலிலோ அல்லது மோதிர விரலோ அணிந்து கொண்டீர்கள். ஆனால் அந்த மரகத பச்சை உங்களுக்கு ஒரு மேன்மையான நிலைமையைத்தான் உங்களுக்கு தரும். புதனின் நித்திய யோகமாக பிரீதி, விருத்தி, சிவம் நாம யோகத்தில் பிறந்தவர்களும் இந்த மரகத பச்சை அணிந்து கொள்ளலாம். அந்த கல்லை வாங்கும் நேரம் தங்கள் அதிகாரபட்சப்படி, அது அதிகாரபட்சியாக வரக்கூடிய தினங்களில் அரசு ஊன் காலங்களில் வாங்குவீர்களேயானால் இந்த மரகதம் தங்களுக்கு இன்னும் மேன்மேலும் அபிவிருத்தியை தந்து உங்கள் வாழ்க்கையை செழிக்க வைக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. நன்றி, வணக்கம்.